கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. மே 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் தேர்வை தேசிய தேர்வு முகமை ரத்து செய்துள்ளது. நீட் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கும் என்டிஏ பரிந்துரைத்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு நீட் நுழைவுத் தேர்வு 2013இல் அறிமுகம் செய்யப்பட்டது என்றாலும் 2015இல் இருந்து நாடு முழுவதும் இந்த தேர்வானது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 2017ஆம் ஆண்டு முதல் இந்த தேர்வு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு நடைபெறும் போது ஏதேனும் ஒரு சர்ச்சை நடப்பது வாடிக்கையாக இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் சிபிஎஸ்இ இந்த போட்டித் தேர்வை நடத்தியது. பின்னர் 2019ஆம் ஆண்டு முதல் தேசிய தேர்வு முகமை இத்தேர்வை நடத்தி வருகிறது. 2015ஆம் ஆண்டு கேள்வித்தாள் முன்கூட்டியே கசிந்த விவகாரம் எதிரொலியாக நீட் தேர்வு நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டு மறுதேர்வு நடத்தப்பட்டது. தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு பல்வேறு மாநிலங்களில் ஆள் மாறாட்ட மோசடி நடைபெற்றது. தமிழகத்திலும் பல இடங்களில் ஆள் மாறாட்ட முறைகேடு செய்து நீட் தேர்வு எழுதியது கண்டுபிடிக்கப்பட்டு பலர் கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் நடைபெற்றன. 2023இல் மணிப்பூர் மாநிலத்தில் மட்டும் தேர்வு சர்ச்சை காரணமாக மறுதேர்வு நடத்தப்பட்டது. 2024ஆம் ஆண்டு ராஜஸ்தான், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் கேள்வித்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததன் காரணமாக ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். அதன் பின்னர் உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெற்று முறைகேடு நடந்ததாக கூறப்படும் இடங்களில் மட்டும் மறுதேர்வுகள் நடத்தப்பட்டன. இதில் 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் எடுத்த அதிசயமும் அந்த ஆண்டுதான் நடைபெற்றது. மேலும் கிரேஸ் மதிப்பெண்கள் காரணமாகவும் 44 மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை குவித்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவு காரணமாக சுமார் 1000 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்விலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் முன்கூட்டியே கேள்வித்தாள் கசிந்து விற்பனை செய்யப்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தற்போது இரண்டாவது முறையாக நாடு முழுவதும் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது.